ஒரே அறிவிப்பு, மொத்த உலகத்தையும் தூக்கி சாப்பிட்ட இந்தியா, மக்கள் கொண்டாட்டம். இது போதுமே. உலகளவில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்து வரும் இந்த சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் மத்திய அரசு முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு விதிக்கப்பட்டிருந்த எக்சைஸ் வரியை கணிசமாக குறைத்திருக்கிறது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு இருந்த 13 ரூபாய் வரி தற்போது 3 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. டீசலுக்கு இருந்த 10 ரூபாய் வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு நேரடியாக பொதுமக்களின் செலவின சுமையை குறைக்கும் ஒரு பெரிய நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்ற நிலை மற்றும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையின் திடீர் உயர்வு காரணமாக உலகம் முழுவதும் எரிபொருள் விலைகள் அதிகரித்து வருகின்றன. ஒரு மாத காலத்திலேயே கச்சா எண்ணெய் விலை $70 $122 வரை உயர்ந்துள்ளது. இதனால் தென்கிழக்காசியா நாடுகளில் 30 முதல் 50% வரை, வட அமெரிக்காவில் சுமார் 30%, ஐரோப்பாவில் 20% மற்றும் ஆப்பிரிக்காவில் 50% வரை விலைகள் உயர்ந்திருக்கின்றன. ஆனால் இந்த உலகளாவிய அழுத்தத்திலும் இந்தியாவில் பொதுமக்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படாமல் தடுக்க மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்த விலை உயர்வின் தாக்கத்தை மக்களிடம் மாற்றாமல் அதனை தானே ஏற்றிக்கொள்ளும் நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. இதனால் எண்ணெய் நிறுவனங்கள் எதிர்கொள்கின்ற நிதி அழுத்தமும் குறைகிறது. அதே நேரத்தில் பொதுமக்கள் தினசரி பயன்படுத்தும் எரிபொருளின் விலை திடீரென அதிகரிக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. குறிப்பாக நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக அமைந்துள்ளது. மேலும் சர்வதேச சந்தையில் விலைகள் அதிகரித்திருக்கும் நிலையில் நாட்டிற்குள் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கவும் அநியாய லாபங்களை தடுக்கவும் மத்திய அரசு கூடுதல் நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது. டீசலுக்கு லிட்டருக்கு 21.5 மற்றும் விமான எரிபொருளான ஏடிஎஃப்-ற்கு ரூபாய் 29.5 என்ற அளவில் ஏற்றுமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் தேவையான அளவு எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்யும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது.